T20 உலகக்கோப்பை வங்கதேசம் விலகல் இந்த அணிக்கு அடுத்த ஜாக்பாட். இந்திய இலங்கை இணைந்து 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரை நடத்த இருக்கிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை நடக்க இருக்கும் இப்போட்டிகளுக்கான அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தொடரில் இருந்து கடைசி நேரத்தில் விலகியுள்ளது வங்கதேச அணி. இந்தியாவில் விளையாட முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்து வரும் அந்த அணி இந்தியாவை தவிர்த்து வேறு எங்கு போட்டிகள் நடத்தினாலும் தாங்கள் T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஆனால் அந்த நாட்டின் கோரிக்கையை ICC நிராகரித்துவிட்டது. இதனால் வங்கதேச அணி அதிகாரப்பூர்வமாக T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து விலகியுள்ளது. இந்த தகவலை வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசும்போது, எங்கள் போட்டிகள் இந்தியாவிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை ICC நிராகரித்துவிட்டது. உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் நிலை குறித்து எங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. அதன் செல்வாக்கு குறைந்து வருகிறது. அவர்கள் 20 கோடி மக்களை புறக்கணித்துள்ளனர். கிரிக்கெட் ஒலிம்பிற்கு செல்கிறது. ஆனால் எங்களை போன்ற ஒரு நாடாக செல்லவில்லை என்றால் அது ICCயின் தோல்வி. நாங்கள் ICCயுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். நாங்கள் உலகக்கோப்பையில் விளையாட விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் இந்தியாவில் விளையாட மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ICC வாரிய கூட்டத்தில் சில அதிர்ச்சியூட்டும் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. முஸ்தாபிர் விவகாரம் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. அந்த விவகாரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் முழுவதும் அவர்களிடமே இந்தியாவிடமே இருந்தது என கூறியுள்ளார். வங்கதேச அணியின் இந்த முடிவுக்கு பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதாக புகார்கள் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் பிளேயர் முஸ்தாபிசுர் ரஹ்மான் இந்தியாவில் எதிர்வரும் IPL தொடரில் விளையாட கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அவரை விளையாட விடமாட்டோம் என இந்து அமைப்புகள் எச்சரித்த நிலையில் இந்த விவகாரம் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள மேற்கு வங்கம் அரசியல் களத்திலும் எதிரொலிக்க தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி IPL மற்றும் BCCI கண்டுகொண்டதன் பேரில் முஸ்தாபிசுர் ரஹ்மானை தங்கள் அணியிலிருந்து விடுவித்தது. இந்த விவகாரம் சர்வதேச கிரிக்கெட்டில் பூதாகாரமாக வெடித்தது. வங்கதேசம் இனி இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட மாட்டோம் என அறிவித்து அதன் தொடர்ச்சியாக T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது. இப்போது வங்கதேசம் அணி விலகியிருப்பது அந்த அணிக்கு மாற்றாக ஸ்காட்லாந்து அணி விளையாட வாய்ப்புள்ளது. குரூப் சியில் வங்கதேச அணி இடம் பிடித்திருந்தது. அந்த இடத்தில் இடம் பிடிக்கும் ஸ்காட்லாந்து அணி வங்கதேசம் அணி விளையாடுவதாக இருந்த போட்டிகளில் விளையாடும். வங்கதேசம் விலகியதால் ஸ்காட்லாந்து அணிக்கு ஜாக்பாட் அடித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடர்பான புதிய அட்டவணை விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.